வணக்கம். புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் புதுச்சேரி மாநில பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு 2025 மே 13 செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல மாகேவை பார்ப்போம். மாகேல இப்பொழுது கனமழை பொழிந்து வருகிறது. கோழிக்கோடை ஒட்டி மாகேக்கு நல்ல மழை. மாகேக்கு தினசரி மழை தாங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே தினசரி மாகே மழை பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். எவ்வளவு மழை பெய்தாலும் கடலுக்கு போயிடும், பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் மாகேக்கு தினசரி மழை உண்டு. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தினசரி மழை உண்டு. பிறகு தென்மேற்கு பருவமழையும் வலுவாக இருக்கும். ஜூன் ஜூலை எல்லாம் வலுவான தென்மேற்கு பருவமழை, காற்றுடன் கூடிய மழை. தென்மேற்கு பருவமழை எப்படி காற்றோட மழை இருக்குமோ அதே போல தென்மேற்கு பருவமழை சாரல் மழை பொழிவு போல மாகேக்கு மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுக்கும். அடுத்தபடியா புதுச்சேரி, காரைக்கால். ஏற்கனவே விசாகப்பட்டினத்தை ஒட்டி, அதாவது மன்னிக்கவும், காக்கிநாடாவை ஒட்டி மழைப்பொழிவு கொடுத்தது ஆந்திர பிரதேசம் உள்ளே இருக்கக்கூடிய ஏனாம் பகுதிக்கு. ஆனால் அது அந்த இடத்துக்கு பரவலாக பெரிய மழைப்பொழிவு கொடுக்கல, கொஞ்சம் ஒதுக்கி இருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு இருக்குது, நல்ல மழைப்பொழிவே இருக்குது ஏனாம் பகுதிக்கு. அதாவது இன்றைக்கு ஏனாமுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி இல்லை. நாளை அதிகாலை ஏனாம் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. நாளை அதிகாலை இல்லைன்னா காலையில் ஏனாமுக்கு கனமழையே தெரிகிறது. காக்கிநாடா மற்றும் ஏனாம் பகுதிக்கு, ஆந்திர பிரதேசம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நாளை காலை ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தெரிகிறது. இடி மழைப்பொழிவு சில மணி நேரங்கள், அது ஒரு அரை மணி நேரம், அவ்வளோதான். 1 மணி நேரம் கூட இருக்குது, ஒரு அரை மணி நேரம் மழைப்பொழிவு இருக்குது. அதே போல் நாளை மறுதினம் அதிகாலையும் 15ஆம் தேதி பெரும்பாலும் இந்த ஏனாம் பகுதிகளுக்கு அதிகாலை மழை தான் தெரியுது. அதிகாலை இல்லைன்னா மதிய மாலை மழைப்பொழிவு தெரிகிறது. காக்கிநாடா ஏனாம் பகுதிக்கு 15ஆம் தேதி அதிகாலையில் கனமழை தெரிகிறது காலையில். அதாவது 14ஆம் தேதி அதிகாலையும் மழை இருக்குது, 15ஆம் தேதி அதிகாலை கனமழையே இருக்குது காக்கிநாடா ஏனாம் பகுதிக்கு ராஜமுந்திரியிலேருந்து. ஆகவே விஜயவாடாவிலேருந்து மழை தான். பீமாவரம், விஜயவாடா, காக்கிநாடா மற்றும் பீமாவரம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அமலாபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜமுந்திரிலிருந்து அமலாபுரம் மற்றும் காக்கிநாடாவிற்கு, சரியா, ஏனாமிற்கு கனமழை காத்திருக்கு 15ஆம் தேதி அதிகாலை. அப்படியே 16ஆம் தேதி அதிகாலையும் மழை தாங்க. தினசரி மழை இருக்குங்க ஏனாமுக்கு கனமழை இருக்குது. கொஞ்சம் காற்று ஏனாம் காக்கிநாடா பகுதிகளுக்கு காற்று சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்குது. அதுக்கு மேலேயும் சாரல் மழை, தூரல் மழை, எல்லா மழையும் இருக்குது. காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே வரப்போகுது. அதனால் நல்ல மழை காத்திருக்கு ஏனாம் பகுதிக்கு. ஆக தினசரி நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். சில நேரங்களில் காலை மழைப்பொழிவை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக காரைக்கால் பகுதி. காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நாளை உறுதியாக காரைக்காலுக்கு மழை உண்டுங்க. நாளை அதிகாலை தெரியுது, அதிகாலை கூட உறுதி கிடையாது. நாளை இரவு நள்ளிரவு, அதாவது புதன்கிழமை 14ஆம் தேதி நள்ளிரவு காரைக்காலுக்கு கனமழை தெரிகிறது. அதே நாளில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலைக்குள், அடுத்த நாள் 15ஆம் தேதி அதிகாலைக்குள் புதுச்சேரிக்கும் நல்ல மழை தெரிகிறது. 14ஆம் தேதி 15ஆம் தேதி காரைக்காலுக்கு புதுச்சேரிக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. இப்படியே 16ஆம் தேதியும் தெரியும். இப்படியே தினசரி மழைப்பொழிவு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த கோடியக்கரை முனை தான் கொஞ்சம் போராடி வரும், வடக்கு நோக்கி தள்ளும் என்பதனால காரைக்காலுக்கு மழை இருக்கும். காரைக்காலை விட புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு கூடுதல். அவன் கண்டிப்பாக 14, 15, 16 என்று எல்லா நாளும் மழை இருந்து கொண்டே இருக்கும். 14, 15 உறுதியான மழைப்பொழிவு காரைக்கால் மற்றும் புதுச்சேரிக்கு உண்டு. இப்படி மாத இறுதி வரை மழை இருந்து கொண்டே இருக்கும். ஒதுக்கி இருந்தாலும் ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் மழைப்பொழிவை கொடுக்கும். 2 நாள் ஒதுக்கினாலும் 3ஆம் நாள் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த கடலோரம் என்பதன் காரணமாக கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.